இப்போ நம்ம பார்க்க போகிறது டேஸ்டான ஆம்லேட் கிரேவி. அதுக்கு 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 4 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு திருகுனது, 1 கைப்பிடி மல்லித்தழை, கரம் மசால், மஞ்சள் பொடி, மசால் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு 4 கரண்டி எண்ணெய் ஊற்றி அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு அதை எடுத்து எண்ணெய் காஞ்சதும் போட்டோன்னா நல்லா வெடித்து வரும். வெடித்து வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாயை போட்டுக்கணும். அது நல்லா வதங்கின உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனையும் அது கூட சேர்த்து நல்லா அது பாதி வெந்தோடனே சால்ட்டு தேவையான அளவு போட்டுட்டு நல்லா ஒரு வதக்கி விடணும். அது நல்லா வதங்கின உடனே இஞ்சி பூண்டு திருகுனது அதை எடுத்து போட்டு அதையும் நல்லா வதக்கணும். வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கின உடனே நம்ம இப்போது அந்த ஆம்லேட்டுக்கு தேவையானதை ரெடி பண்ணிக்கிடணும். பச்சை மிளகா, ஆனியன், 4 ஆம்லேட், சால்ட்டு இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு போட்டு கொஞ்சம் தேவையான அளவு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி அது கொதிச்சுட்ருக்கோமே நம்ம ஆம்லேட்டை ரெடி பண்ணி வச்சுக்கிடலாம். நல்லா ஒரு கலக்கிட்டு ஆம்லேட்டை நல்ல சூடான தோசை சட்டியில் போட்டு எடுத்துக்கிடலாம். அதை கட் பண்ணி கிரேவியில் போட்டால் டேஸ்டான முட்டை கிரேவி ரெடி.